சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் அடையாறு பகுதியில் உணவகம் நடத்தி வரும் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் FIR-இல் பதிவான மாணவி தொடர்பான விவரங்கள் சமூக ஊடகங்களில் வெளியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து ஆன்லைனில் பதிவேற்றப்பட்ட மாணவியின் முதல் தகவல் அறிக்கை விவரங்களை யாரும் பார்க்கவோ தரவிறக்கம் செய்யவோ முடியாதபடி காவல்துறை முடக்கியுள்ளது. மேலும் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டம் நடத்த சென்ற தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், மாநில துணை தலைவர் கரு நாகராஜன் உள்பட பாஜகவினரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதற்கு தனது எக்ஸ் பக்கத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். முன்னதாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், கோகுல இந்திரா ஆகியோர் தலைமையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டம் நடத்த சென்ற அதிமுகவினர் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கைதாகியுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை கண்டித்துள்ள தமிழக எதிர்க்கட்சிகள் சென்னையின் மையத்தில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவிக்கு போதிய அளவு பாதுகாப்பு இல்லை என்று தமிழ்நாடு அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு என்ன நடந்தது, தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இரவு நேரத்தில் தனது நண்பருடன் மாணவி பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த ஞானசேகரன் அந்த நபரை விரட்டிவிட்டு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இது தொடர்பாக மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த பகுதியில் உள்ள செல்போன் டவரில் பதிவான எண்களை வைத்து விசாரணை நடத்திய போது ஞானசேகரன் என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது வீடியோ கால் மூலமாக மாணவியை பேச வைத்த போது தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய நபர் இவர்தான் என அடையாளம் காட்டியதாக கிண்டி காவல் நிலைய போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நிலையில் ஞானசேகரன் மீது பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கை விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதில் நண்பருடன் இருந்த வீடியோவை கல்லூரி பேராசிரியர்களிடம் காட்டுவேன் என கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் தனது தந்தையின் எண்ணை எடுத்து போன் செய்வதாக மிரட்டியதாகவும் மாணவி தெரிவித்துள்ளார். திங்கட்கிழமை என்று இரவு உணவருந்திய பிறகு மாணவர் ஒருவருடன் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத ஒருவர் தங்களை அச்சுறுத்தியதாகவும் பிறகு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதாகவும் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் அந்த மாணவி புகார் அளித்தார். இதற்கு பிறகு கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளியை பிடிப்பதற்கு கோட்டூர்புரம் உதவி ஆணையர் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இது தொடர்பாக காவல்துறை நடத்திய விசாரணையில் கோட்டூர்புரத்தை சேர்ந்த 37 வயதான ஞானசேகரன் என்பவரை காவல்துறை கைது செய்தது. இவர் நடைபாதையில் பிரியாணி கடை வைத்து வியாபாரம் செய்து வருவதாகவும் குற்றம் தொடர்பாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சென்னை நகரின் முக்கிய இடங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் இதுபோன்ற சம்பவம் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் எதிர்க்கட்சி தலைவர்கள் இது தொடர்பாக கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். அந்த விளக்கத்தில் இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக உள் புகார் குழுவினருக்கும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டு குழுவில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு பணியாளர்கள் எப்போதும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழக அளவில் தேவையான கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாணவர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கோரி இந்திய மாணவர் சங்கத்தினர் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த நிலையில் சென்னையில் இன்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரன் திமுகவின் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டிருக்கும் ஞானசேகரன் திமுகவின் நிர்வாகி என பரப்பப்படும் தகவல்கள் முற்றிலும் தவறானது என்றும் ரகுபதி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் திமுக அரசை கண்டித்து டிசம்பர் 27ஆம் தேதியன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாட்டையில் அடித்துக் கொள்ளும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாளை காலை 10 மணிக்கு தனக்குத்தானே இந்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் திமுக அரசை ஆட்சியில் இருந்து அகற்றும் வரை தான் செருப்பு அணிய போவதில்லை என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இது குறித்து பேசியுள்ளார். உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.